பேஸ்கெட்டுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து 3 ஒயர்ல உருட்டு கைப்பிடி தான் போட போறேன். அதுக்கு வந்து கிரீன் கலர்ல 2 ஒயரும் சாண்டில் கலர்ல ஒரு ஒயரும் 4 அடியில கட் பண்ணிருக்கேன். இது கைப்பிடி எப்படி போடுறது? இந்த பேஸ்கெட் எப்படி பின்னணுங்கிற வீடியோ வந்து இப்போ ஐகார்ட்ல வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹேண்டில் எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் இருக்கிறதுல இந்த சேம் அங்க வர மாதிரி சென்டர்ல வர மாதிரி பார்ப்போம். இங்க வந்து 1 2 3 4 4வது இருக்கு. இங்க இருந்து 1 2 3 4வது நாட்டு இந்த இந்த நாட்டுக்கு கீழே இங்க வைப்போம். அது மாதிரி இதுக்கு இந்த நாட்டுக்கு இங்க கீழே இது ரெண்டையும் இப்படி குறிச்சு இப்படி ஒயர் போட்டு அதே மாதிரி இந்த நாட்டுல இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். சென்டர்ல ஒரு நாட் கேப் இருக்கு. அடுத்து அதே மாதிரியே இந்த பக்கம் பார்த்தோம். 1 2 3 4 நாட்டுக்கு இந்த பக்கம் கீழே இதுக்கு நேரம் இந்த கீழே இருக்கிற நாட்டு அது அந்த மாதிரி போட்டுச்சு. அதே மாதிரி இந்த சைடு 4 நாட்டுக்கு கீழே இது ரெண்டும் இந்த பக்கம் சேமா இருக்கான்னு பார்த்தோம். சேமா இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ ஹேண்டில் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கிரீன் ஒயர் எப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது மேலே சாண்டில் அது மேலே இந்த மாதிரி சாண்டில் ஒயரை சென்டர்ல வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு இதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை தூர எடுத்துட்டு இதுக்குள்ள இப்படி போட்டோம். சேமா இருக்கான்னு பார்த்து நம்ம சேமா வச்சுட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாம் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துட்டு பின்ன ஆரம்பிக்கிறேன். இதுல இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை எடுத்து இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கணும். கிராஸா வச்சுட்டு அடுத்து செகண்ட் இருக்க ஒயர் எடுத்து இந்த மாதிரி இந்த ஒயர் மேல போகுதுன்னா அதுக்கு மேல இந்த மாதிரி எடுத்து போடணும். அது மாதிரி இந்த சைடு இருக்க ஒயரை இது கீழே போகுதுன்னா இந்த ஒயருக்கு இப்படி கீழே விட்டு இந்த ஒயர் மேல போகுதா அப்போ இதுக்கு மேல இப்படி விடணும். அதே மாதிரி அடுத்த ஒயரையும் இந்த ஒயர் கீழே போகுதா அப்போ இதுக்கு கீழே இந்த ஒயரை விடணும். அடுத்து இந்த ஒயர் மேல வருதா அப்போ அதுக்கு மேல இந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஒயரு இதுக்கு மேல வருதா இது மேல வந்து இந்த ஒயருக்கு இப்படி கீழே வரும். இந்த ஒயர் மேல வருதா அந்த ஒயருக்கு இப்படி மேல பண்ணி டைப் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு அடுத்து இந்த சைடு ஒயர் சென்டர்ல இருக்க ஒயர் இப்படி மேல போனுச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒயர் எடுத்து இப்படி கீழணிக்கு மடிச்சு இது வழியா அப்படி எடுத்து இந்த ஒயருக்கு மேல அப்படி விடணும். அடுத்து இந்த ஒயர் கீழே போகுது இல்லையா அதுக்கு கீழே போகணும். இந்த மாதிரியே பின்னணும். மாறி மாறி இந்த மாதிரியே பின்னணும். அதே மாதிரி இது மேல போதா அப்போ இதுக்கு இந்த ஒயர் எடுத்து இந்த சென்டர்ல இதுக்கு நடுச்சுல விட்டு இந்த ஒயர் மேல போட்டு இந்த ஒயருக்கு கீழே போகணும். அதே மாதிரி இந்த ஒயர் எடுத்து இது கீழே போட்டு இது மேல இந்த மாதிரி போகணும். அடுத்து இது கீழே அடுத்து இந்த ஒயரை கீழே போட்டு மேல இந்த மாதிரி போட்டு அடுத்து இந்த ஒரு நாட்டு இருக்கா இதுக்கு நேரா இருக்கு இந்த நாட்டுக்கு
இந்த இந்த பக்கம் விடக்கூடிய ஒயரை இதுக்குள்ளோட விட்டு எடுத்து இது பண்ணணும். இந்த பவுலோட விட்டு இந்த மாதிரி எடுத்து அளவுல கூடையோட ஜாயின் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் கைக்கு. இந்த மாதிரி இப்படி போகும். இந்த மாதிரி போட்டு மறுபடியும் இந்த ஒயரை திருப்பி நம்ம இந்த மாதிரியே மேல வரைக்குமே பின்னிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் இப்ப பின்னிட்டோம். இப்போ இந்த ஒயர்ல வந்து இங்க விட்டு எடுத்தோம்ல, அது மாதிரி இது மார்க் பண்ணியிருக்க இந்த இதுக்கு மேல உள்ள நாட்ல இந்த மாதிரி விட்டு எடுப்போம். இந்த மாதிரி விட்டு எடுத்து இப்படி மேல போட்டு பின்னிடலாம். டைட் பண்ணிட்டு இப்போ இந்த நாட்டு வந்ததும் இந்த ஒயரை தூர எடுத்துட்டு இதை இப்படி உள்ள விட்டு சொருகிடலாம். இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு இந்த பக்கம் எடுத்து உள்பக்கமா எடுத்து எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் இந்த ஒயரெல்லாம் சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள சொருகி விட்டுலாம். ஒயர் எந்த டைரக்ஷன் போதோ அந்த டைரக்ஷன்ல சொருகி இந்த மாதிரி ஃபுல்லா சொருகி இந்த மாதிரி இந்த இருக்க ஒயரை சொருகிட்டு பார்க்கணும். இப்போ உள்ள சொருகியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஒயரை வெட்டி விட்டுருலாம். இதே மாதிரியே இதே மாதிரி ஹேண்ட்லயே இந்த பக்கமும் இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதுல இன்னொரு கைப்பிடியும் போட்டுடலாம். இந்த கைப்பிடியும் போட்டுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இன்னொரு பக்கமே ஹேண்டில் போட்டு முடிச்சாச்சு. பேக்கெட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு.